بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على رسول الله سيدنا ونبينا محمد عليه الصلاة والسلام. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, என் அருமை பெரியார்களே, எல்லாம் வல்ல அல்லாஹு ஜல்ல ஷானஹு வ தஆலா எனது கற்றல் கற்பித்தல் இந்த பகுதியை ஏற்றுக்கொள்வானாக என்ற பிரார்த்தனையோடு இன்றைய பாடத்தலைப்பாக மாஹியல் அம்வால் அல்லதி லா தஜிப் ஃபிஹா ஸகாத், ஜகாத் கடமையாகாத சொத்துக்கள் செல்வங்கள் எவை என்பது சம்பந்தமாக. சகோதரர்களே, இஸ்லாமிய மார்க்க சட்டப்படி பின்வரும் சொத்துக்களுக்கு ஜகாத் கடமையாகாது. முதலாவதாக, சொந்த பயன்பாட்டு பொருட்கள். ஒருவர் தனது சொந்த பயன்பாட்டிற்காக வைத்திருக்கும் வீடு, ஆடை, வீட்டு உபயோகப் பொருட்கள், அறைகலன்கள் மற்றும் சொந்த வாகனங்கள். இரண்டாவது, தொழில் உபகரணங்கள், அதவாத்துல் ஹிர்ஃபதி, வியாபாரத்திற்காக அல்லாமல் ஒரு தொழிலை செய்வதற்கு பயன்படுத்தப்படும் கருவிகள், இயந்திரங்கள் மற்றும் தொழிற்சாலை கட்டிடங்கள். மூணாவது, நிசாபை அடையாத சொத்துக்கள். ஒரு சொத்தின் அளவு மார்க்கம் விதித்துள்ள குறைந்தபட்ச எல்லையை நிசாப் அடையவில்லை எனில் அதற்கு ஜகாத் இல்லை. ஆண்டு பூர்த்தியாகாத சொத்துக்கள். அடுத்ததாக, நாலாவதாக, ஆண்டு பூர்த்தியாகாத சொத்துக்கள். பணம், தங்கம் போன்ற சொத்துக்கள் ஒருவரது கைவசம் வந்து முழுமையாக ஒரு ஹிஜ்ரி ஆண்டு ஹவுல் பூர்த்தியாகவில்லை எனில் அதற்கும் ஜகாத் இல்லை. அடுத்ததாக, ஐந்தாவது, அழுகி போகும் காய்கறிகள் மற்றும் பழங்கள். நீண்டகாலம் சேமித்து வைக்க முடியாத தக்காளி, வெங்காயம் போன்ற காய்கறி மற்றும் பல வகைகளுக்கு நேரடியாக ஜகாத் இல்லை. ஆனால் அவற்றை விற்று வரும் பணத்திற்கு ஆண்டு பூர்த்தியாகும் போது ஜகாத் உண்டு. ஹாதா மா நகூல் வல் இல்மு இன்தல்லாஹ். வஸ்ஸலாம்.